மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுவீங்க? ஒரு 10 கிலோ நம்ம ரெடி பண்ணுறோம். வந்து வெங்காயம் 3 கிலோ வெங்காயம் போடுறோம். அது போக ஆயில் வந்து 2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். இப்போ வந்து பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 5 போட்டு வெங்காயம் எண்ணெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு 25 கிலோ இருந்து ஒரு 50 கிராம் வரைக்கும் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். ஆவரேஜாக எல்லாம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா முறுமுறுன்னு ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோவுக்கு வந்து 150 கிராம் பூண்டு இஞ்சி சேர்த்து மிளகா பொடி வந்து 1 கிராமுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம் பிரியாணி பொடி 50 கிராம் போட்டால் போதும். மஞ்சள் வந்து 2 டீஸ்பூனு உங்களுக்கு தேவையான அளவு எல்லா மசாலா போட்டு புதினா மல்லி ஒரு கட்டு போட்டுக்கிட்டு மசாலா பண்ணிட்டோம்னா நல்லா மசாலா கிரேவி ஆனதுக்கப்புறம் கறியை போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 200 மில்லி மணிக்கு ஒரு 2 கிலோ 2 லிட்டர் ஊற்றலாம். லெமன் உங்களுக்கு தேவைப்பட்டால் லெமன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அரிசி தனியாக தண்ணியில் போட்டு வேக்காடு விட்டு ஒரு 60% வேக்காடு விட்டு நம்ம வந்து அதில் அரிசி அந்த வேக்காடு விட்ட அரிசியை வந்து போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் தம் விட்டுறணும். மேலே கங்கு போட்டு கீழே மட்டப்படுத்தி தம் விட்டோம்னா போதும். ஆமாம் 10 நிமிஷம் கழிச்சு உடைச்சோம்னா நம்மளுக்கு தேவையான பிரியாணி வந்துடும். நம்ம கடை பேர் வந்து தஸ்லினா பிரியாணி. நம்ம கடை வந்து எங்கே இருக்குன்னா மாம்பாக்கத்தில் இருக்குது. மாம்பாக்கத்துலேருந்து பொன்மாறு போகிற வழியில் இருக்குது. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எல்லோரும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம், திருப்தியான அளவு கொடுப்போம்.